பிச்சைக்காரன் வந்தா இல்ல போ அப்படின்னு சொல்றது, விபூதி பூசுறது இல்ல, குங்குமம் வைக்கிறது இல்ல, வீட்டில் தூவங்கள் போடுறது இல்ல, மலர் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பது இல்ல, நல்ல வார்த்தைகள் சொல்வதில்ல, கோயில் குளத்துக்கு போறது இல்ல. இதெல்லாம் தினமும் நல்ல என்னங்க இப்படிதாங்க நாடே இருக்கு, அவன் தாங்க ஓஹோன்னு வாழ்றாங்க. நாங்க சாமியா கும்பிடுறோம், நாங்க நடுத்தரவில் நிக்கிறோமே, நீங்க சொல்றதெல்லாம் செய்யறோம், வேறு மாதிரியா சொல்றீங்களே சாமி. கடவுளே இல்லைன்னு சொல்றவன் தான் இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறானே. நீங்க கடவுள் கடவுள்னு கும்பிடுறோமே, நாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிறோமே. நான் இல்லைன்னு சொல்லல, இது உண்மைதான். ஆனால் அந்த கால நிர்ணயம்னு ஒன்று இருக்கு, கால நீதி தத்துவம்னு ஒன்று இருக்கு. நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை தான் எடுக்கணும், கடவுளை கும்பிடாம இருந்தாலும் பிச்சை தான் எடுக்கணும். கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாவ, கும்பிட வந்தாலும் பணக்காரனாவ. அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர். கடவுள் ஆட விடுவார் முன்னாடி. அப்பா ஓஹோன்னு இருப்பான், பையன் நல்லா இருப்பான், பேரனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். தாத்தா இருக்கும்போதே கண்ணில் ரத்த கண்ணீர் விடுவான், ஐயோ நான் பண்ண பாவத்தையெல்லாம் என் பேரை அனுபவிக்கிறானேன்பா. அங்கே வைப்பான் செக்க. சனி பகவான் என்ன பண்ணுவார், உன்னை விட்டுருவார், உன் பையனை விட்டுருவாரு, உன் பேரனை பிடிப்பார்.